السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه عباد الله. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والذين يتوفون منكم ويذرون أزواجا يتربصن بأنفسهن 4 أشهر وعشرا. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: لا يحل لامرأة تؤمن بالله واليوم الآخر أن تحد على ميت فوق 3 ليال إلا على زوج 4 أشهر وعشرا. صدق النبي صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன், நிகரற்ற நிறைந்த அன்பாளன், எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி அகில உலகத்திற்கு அருக்குடையாக அருளப்பட்ட அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ் சூரத்துல் பக்கராவிலே இத்தா இருக்கக்கூடிய பெண்கள், அதாவது கணவனை இழந்திருக்கக்கூடிய இத்தா இருக்கக்கூடிய பெண்கள் 4 மாதங்கள் 10 நாட்கள் அவர்கள் துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுறான். வல்லதீன யுதவஃபௌன மின்கும், உங்களில் கணவன்மார்கள் இறந்து விட்டார்கள். வயதரூன அஸ்வாஜன், இறந்துவிட்ட கணவன்மார்கள் தங்களுடைய மனைவிமார்களை விட்டு சென்றிருக்கிறார்கள் என்றால் யதரப்பஸ்ன பிஅன்ஃபுஸிஹின்ன 4 அஷ்ஹுரின் வஅஷ்ரா, கணவனை இழந்த அந்த விதவைகள் 4 மாதங்கள் 10 நாட்கள் அவர்கள் காத்திருக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுறான். கண்ணியமிக்கவர்களே, இந்த இத்தா காலம் முடிந்த பிறகுதான் அவர்கள் தங்களுடைய ஆடைகளை அலங்கரித்துக் கொள்ளலாம், நறுமணம் பூசிக்கொள்ளலாம், வெளியிலே சகஜமாக சென்று வரலாம். இது போன்ற அந்த வழிமுறைகளை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஆனால் ஒரு பெண், அவளுடைய கணவன் உயிரோடு இருக்கிறான், அந்த பெண்ணினுடைய தந்தை இறந்து விட்டார், அல்லது உடன் பிறந்த சகோதரர் இறந்து விட்டார், அல்லது பெற்றெடுத்த தாய் இறந்து விட்டால்
அல்லது உடன் பிறந்த சகோதரி இறந்து விட்டால் அல்லது உறவினர்கள் இறந்து விட்டால் இந்த பெண் 3 நாட்களுக்கு மேல் துக்கம் அனுஷ்டிக்க கூடாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. தனது கணவனுக்காக மாத்திரம் 4 மாதங்கள் 10 நாட்கள் துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும். கணவன் அல்லாத மற்றவர் இறப்பிற்காக அந்த பெண் 3 நாட்களுக்கு துக்கம் அனுஷ்டிக்கலாம். அதற்கு மேல் துக்கம் அனுஷ்டிப்பதற்கு அனுமதி இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவிப்பார்கள். இந்த துக்கம் அனுஷ்டிக்கிறது 3 முறை இருக்கிறது. ஒன்று, துக்கம் அனுஷ்டிப்பது ஃபர்லு, வாஜிபு, கட்டாயமாக துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும், இது ஒன்று. இரண்டாவது ஜாயிஸ், துக்கம் அனுஷ்டிக்கலாம், அனுஷ்டிக்காமலும் இருக்கலாம், இரண்டாவது ஜாயிஸ். மூன்றாவது ஹராம், துக்கம் அனுஷ்டிக்கவே கூடாது. இந்த 3 முறைகளை இஸ்லாம் நமக்கு வகுத்து கொடுக்கிறது. அப்ப துக்கம் கண்டிப்பாக அனுஷ்டிக்க வேண்டும் என்பது, வாஜிப் என்பது, இறந்த கணவனுக்காக விதவையான மனைவி 4 மாதங்கள் 10 நாட்கள் கண்டிப்பாக கட்டாயமாக அவர்கள் காத்திருக்க வேண்டும், இத்தா இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. இன்றைய இஸ்லாமிய பெண்கள் இத்தாவுடைய காலத்தை பார்க்கின்ற பொழுது 40 நாட்கள் தான் இருக்கிறாங்க. 40 நாட்களுக்கு பிறகு 4 மாதங்கள் 10 நாட்கள், அப்ப எவ்வளவு ஆச்சு? 130 நாட்கள் இருக்க வேண்டும். அதிலே 3இல் 1 பகுதி, வெறும் 40 நாட்கள் மாத்திரம் அவர்கள் இத்தாவில் இருந்து விட்டு இத்தாவில் இருந்து வெளியே வருகிறார்கள். இது ஹராமு, பாவம், ஆன்மீக ரீதியாகவும் பாவம், அறிவியல் ரீதியாகவும் குற்றம், பாவம். ஏனென்று சொன்னால், இப்போ இத்தா விடப்பட்ட, தலாக் விடப்பட்ட பெண்கள் இத்தாவுடைய காலம் 3 மாதங்கள். நல்லா கவனிச்சுக்கிடணும். ஒரு பெண்ணு தலாக் விடப்பட்டால் அவளுடைய இத்தா காலங்கள் 3 மாதவிடாய் காலங்கள், 3 மாதங்கள். அதே ஒரு பெண் அவளுடைய கணவன் இறந்து விட்டால் 4 மாதங்கள் 10 நாட்கள். இஸ்லாம் ஏன் இப்படி வகுக்கிறது? கண்ணியமிக்கவர்களே, இப்போ கணவன் இறந்தாச்சுன்னா 1 மாசத்திலே தெரிஞ்சிடும் அந்த பெண்ணு முழுகாம இருக்கிறாங்களா அல்லது முழுகிறாங்களா. அப்ப முழுகாம இருந்தால் இறந்த கணவரினுடைய கருவை அவள் சுமைக்கிறாள் என்று அர்த்தம். அந்த பெண்ணுக்கு கணவன் இறந்த அடுத்த மாதமே மாதவிடாய் ஏற்பட்டால் அப்ப அந்த பெண் எப்படி? அப்ப கரு உருவாகவில்லை என்று பொருள். அப்ப அதுலயே தெரிஞ்சிருதானே, 1 மாசத்திலேயே தெரிஞ்சிருது. ஏன் இஸ்லாம் 4 மாதங்கள் வரைக்கும் இழுக்கிறது? கண்ணியமிக்கவர்களே, இது ஒரு கேள்வி எழுகிறது. இரண்டாவது, தலாக்கு விடப்பட்ட அந்த பெண்கள் 3 மாதங்கள் இதான் இருக்க வேண்டும், அதுவும் தெரிஞ்சிடும். தலாக்கு விடப்பட்ட பெண்ணு 1 மாதத்திலேயே அவள் முழுகாமல் இருக்கிறாளா, அவள் தன கணவனுடைய கருவை சுமக்கிறாளா இல்லையா என்று தெரிந்துவிடும். இப்படி தெரிந்து கொண்டு ஏன் தலாக்கு விடப்பட்ட பெண்கள் 3 மாதங்கள் 90 நாட்கள் இதா இருக்க வேண்டும்? விதவைகள் ஏன் 4 மாதங்கள் 10 நாட்கள் அவர்கள் இதா இருக்க வேண்டும் என்ற ஒரு சாதாரண ஒரு கேள்வி எழுகிறது. கண்ணியமிக்கவர்களை சிந்தித்து பாருங்கள். இப்ப
அப்ப தலாக்கு விடப்பட்ட பெண்ணாக இருந்தாலும் சரி, விதவையாக இருந்தாலும் சரி, கணவனுடைய உயிரணு என்பது அந்த மனைவியினுடைய கருவறையில கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு மேலாக பதிந்தே இருக்கும், அழிக்கவே முடியாது. நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு மாசத்துல தெரிஞ்சது அப்படிங்கிறோம். ஒரு மாசத்துல அவளுக்கு மாதவிடாய் ஏற்பட்டாலும் முதலில் கணவன் வைத்த அந்த உறவின் மூலமாக 2வது மாசத்துல கரு உண்டாகலாம், 3வது மாசத்துல கரு உண்டாகலாம், இல்லைன்னா 4வது மாசத்துல கரு உண்டாகலாம். நல்ல கவனிச்சுக்கிடணும். முதலில் ஏற்பட்ட அந்த உறவின் மூலமாக அடுத்த மாதமே அவளுக்கு மாதவிடாய் வந்துவிட்டால் கண்ணியமிக்கவர்கள் அதுக்கு அடுத்த மாதத்தை பார்க்கணும். ஏனென்று சொன்னால் ஒரு யூத மருத்துவர் ஆய்வு செய்கிறார். அதாவது தனது மனைவியினுடைய அந்த கர்ப்ப பையை, கரு முட்டைகளை எடுத்து ஆய்வு செய்கிறார். கணவனுடைய உயிரணு ஒரு பெண்ணினுடைய கருவறையில, கருமுட்டையில எத்தனை நாட்கள் வரைக்கும் குடியிருக்கும், படிந்திருக்கும் என்று ஆய்வு செய்கின்ற பொழுது 3 மாதங்கள், சில சமயம் 4 மாதங்கள் கூட ஆகலாமா, அது வரைக்கும் அவளுடைய அந்த கருவறையிலே கணவனுடைய உயிரணு படிந்தே இருக்கும். அது சுத்தமாக அழிந்து போகிறதுக்கு 3 மாசம், 4 மாசம், 10 நாள் ஆகும். நல்லா கவனிச்சுக்கணும். இப்ப சில பேர் சொல்றாங்க, என்னத்தை இஸ்லாம் சொல்லுகிறது, இத்தாவை நீட்டி வைக்குது இறந்து போன விதவைக்கு, மறுமாசமே அவளுக்கு தெரிஞ்சிருமா இல்லையா, முழுகி இருக்கிறாளா முழுகாம இருக்கிறாளா? இல்லை. கணவன் இறப்பதற்கு முன்னால் அவளோடு ஒன்று கூடி கணவன் இறந்த பிறகு அந்த மாதத்தில் அவளுக்கு மாதவிடாய் ஏற்பட்டாலும் அந்த கணவனுடைய உயிரணு அவளுடைய கருவறையிலே படிந்தே இருக்கும். அதற்கு அடுத்த மாசம் கூட கரு உண்டாக வாய்ப்பு இருக்குது, 3வது மாசம் கூட கரு உண்டாக வாய்ப்பு இருக்கிறது. ஏன், 4வது மாதத்தில் கூட கரு உண்டாக வாய்ப்பு இருக்கிறது. அது அழியவே அழியாது. 4 மாசங்கள் கடந்த பிறகு, அந்த 10 நாட்கள் கடந்த பிறகுதான் அந்த கணவனுடைய உயிரணுக்கள் என்பது மனைவியினுடைய கருவறையிலிருந்து, சினை முட்டியிலிருந்து சுற்றமாக முற்றிலுமாக வெளியேறுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்கள் 4 மாதங்கள் ஆகும் என்று இன்றைய அறிவியல் நிரூபித்து காட்டுகிறது. ஒரு யூத மருத்துவர் ஆய்வு செய்கிறாரு. தனது மனைவியினுடைய மற்ற பெண்களுடைய அந்த சினை முட்டைகளை ஆய்வு செய்கின்ற பொழுது அவர் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாயிட்டார். என்னத்தை கண்டுபிடிச்சார் அப்படின்னா, தனது மனைவியினுடைய கருமுட்டையில அந்நிய ஆணுடைய உயிரணு இருப்பதாக கண்டுபிடிச்சிட்டார். அப்ப நமது மனைவிக்கும் இன்னொருவருக்கும் தொடர்பு இருக்கிறது. இப்படி கண்டுபிடிச்சி மனைவியை விவாகரத்து பண்ணி இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாரு. இது வரலாறு. அப்ப கண்ணியமிக்கவர்களே, அப்ப இஸ்லாம் இதற்காகத்தான் சொல்லுகிறது, தலாக்கு விடப்பட்ட அந்த பெண்கள் 3 மாதங்கள் காத்திருக்க வேண்டும். முதல் மாசத்துல அவளுக்கு மாதவிடாய் வருது, 2வது மாசத்துல வருது, 3வது மாசத்துல நின்றுச்சுனா அப்போ தலாக் விட்ட அந்த கணவனுடைய கருவை சுமக்கிறாள் என்று அர்த்தம். அல்லது ஒரு விதவையாக இருக்கிறாள், 4 மாசம் வரைக்கும் காத்திருக்கணும். அந்த படிவங்கள், ஆணினுடைய அந்த விந்தணுக்கள், அந்த உயிரணுக்கள், அந்த படிவங்கள் மனைவியினுடைய கருவறையிலே படிந்தே இருக்கும். அது அழிந்து போகிறதுக்கு 4 மாதங்கள் 10 நாட்கள் ஆகும். எனவே தான் இஸ்லாம் அறிவியல் ரீதியான இந்த கருத்தை இந்த உலகத்திற்கு முன்வைக்கிறது. எவனாவது இதை எதிர்த்து, எதற்கப்பா இறந்து போன விதவை அடுத்த மாசம் மாதவிடாய் ஆயிருச்சு, முழுகாமதான் இருக்கிறா, மாதவிடாய் ஏற்பட்டு விட்டது, இன்னொரு கல்யாணத்தை முடி அப்படின்னா, இன்னொரு கல்யாணத்தை உதாரணத்திற்கு
முடிச்சா 2வது மாசத்துல 3வது மாசத்துல கரு உண்டாகுது. இது யாருடைய கரு? இறந்து போன கணவனுடைய கருவா, அல்லது தலாக் விட்ட கணவனுடைய முன்னாள் கணவனுடைய கருவா, அல்லது இந்நாள் கணவனுடைய கருவா? ஒரு வம்சமே கேள்விக்குறியாகி விடுகிறது, ஒரு சந்ததியே கேள்விக்குறியாக ஆகிவிடுகிறது. எனவே தான் இஸ்லாம் இந்த திட்டத்தை கண்ணியமிக்கவர்களை வைக்கிறது. மருத்துவ உலகம் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இது ஒன்று. 2வது, ஒரு மனைவி கணவன் அல்லாத மற்றவளுக்கு எத்தனை நாள், அதாவது இறந்து போன கணவனுக்கு 4 மாதங்கள் 10 நாட்கள் கண்டிப்பாக துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும். துக்கம் அனுஷ்டிக்கிறனா என்ன தெரியுதா? துக்கம் அனுஷ்டிக்கிறனா இப்போ சாதாரணமாக உடுத்துறோம். வீட்டில் நம்ம வீட்டு மனைவிமார்கள் குழந்தைகள் வீட்டில் இருக்கிற பொழுது சாதாரண உடையில் இருப்பாங்க. ஒரு கல்யாணம் காட்சின்னு போனால் அலங்காரம் மிக்க கவர்ச்சியான உயர்தரமான ஆடைகளை உடுத்தி கொண்டு போவார்கள். கை நிறைய கழுத்து நிறைய நகைகளை அணிந்து கொண்டு போவார்கள். பெண்களுக்கென்று இருக்கக்கூடிய ஆகுமான நறுமணத்தை பூசிக்கொண்டு போவார்கள். இப்படி இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். இத்தானா என்ன? ஒரு ரூம்ல போய் அடைச்சு, இருட்டு ரூம்ல அடைச்சு அவளை அள வைப்பது அல்ல. இத்தானா என்ன அர்த்தம்? துக்கம் மனுஷன் அழுதுட்டே இருக்கணுமா? அதுதான் இத்தாவா? கிடையாது. இதானா என்ன அப்படின்னா, சாதாரணமாக நம்ம வீட்டில் உரிமையாக நடமாடுகிறோமா இல்லையா, அப்படி இருக்கிறது தான். அதுதான் இத்தா என்பது. ஒரு கல்யாண காட்சிக்கு போகும் பொழுது எப்படி நம்மை அலங்கரிக்கும் பெண்கள் அலங்கரிப்பார்கள், தமது முடிகளை அலங்கரிப்பார்கள், தமது முகத்தை அலங்கரிப்பார்கள், தமது உடைகளை அலங்கரிப்பார்கள், நறுமணத்தை பூசிக்கொள்வார்கள். இதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இதுதான் இத்தா. அலங்காரம் செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அது உடலாக இருந்தாலும் சரி, உடையாக இருந்தாலும் சரி. இதைத்தான் இத்தா என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. இது கண்டிப்பா ஃபர்லு ஐனு வாஜிபு. கணவனுக்காக வேண்டி 4 மாதங்கள் 10 நாட்கள் துக்கம் அனுஷ்டிப்பது ஃபர்லு ஐனு, கட்டாயம். இன்னைக்கு ஏராளமான இஸ்லாமிய பெண்கள் விதவைகள் 40 நாள்ல வெளியே வந்துறாங்க. ஒருவேளை 40 நாள் கழிச்சு இன்னொருத்தரோட கல்யாணம் ஆயிருச்சுன்னா, அதுக்கப்புறம் குழந்தை பிறக்குதுன்னா, அது யாருடைய வம்சம், யாருடைய சந்ததி என்பது கேள்விக்குறி. அது இஸ்லாத்துல கூடவே கூடாது, நடக்குது, கண் முன்னால் நடக்குது. அதான் ஃபர்லு ஐன் வாஜிப்னு சொல்லியிருக்கிறோம். 2வது ஜாயிஸ். ஒரு பெண்ணு கணவன் அல்லாதவருக்காக வேண்டி துக்கம் அனுஷ்டிக்கலாம், அனுஷ்டிக்காமல் இருக்கலாம். அவளுடைய சாய்ஸ். அது 3 நாட்கள். இப்போ உதாரணத்திற்கு ஒரு பெண்ணினுடைய தாயார் இறந்து விட்டால், அல்லது தகப்பனார் இறந்து விட்டார், அப்ப அந்த பெண்ணுக்கு ஜாய்ஸ் இருக்குது, துக்கம் அனுஷ்டிக்கலாம். குறைந்தபட்ச அளவு எத்தனை? 3 நாட்கள். அந்த 3 நாட்களும் சாதாரண துணியில் இருக்கலாம், தன்னை அலங்கரிக்க கூடாது. இதுதான் துக்கம் அனுஷ்டிக்கிறது என்பது. இது ஜாயிஸ். ஒரு வேளை ஒரு நாள் துக்கம் அனுஷ்டித்து ஒரு பெண்ணு தனது தகப்பனருக்காக 2வது நாளைக்கு ஒரு கல்யாண காட்சின்னு போகுது. நல்லா கவனிச்சுக்கிடணும். கல்யாண காட்சிக்கு போகும் பொழுது பெண்கள் பட்டு புடவை உடுத்தி கொண்டு போவார்கள், நகைகளை அணிந்து கொண்டு போவார்கள், அலங்கரித்துக் கொண்டு போவார்கள், தலைகளை செய்வார்கள், நறுமணத்தை பூசி கொண்டு போவார்கள். இது தப்பா? தப்பே கிடையாது. 3 நாள் துக்கம் அனுஷ்டிக்கலாம், அல்லது 2 நாள் அனுஷ்டிக்கலாம், அல்லது 1 நாள் அனுஷ்டிக்கலாம், அல்லது இறந்த உடனே அடக்கம் செய்கிற வரைக்கும் அனுஷ்டிக்கலாம். இது ஜாயிஸ். 2வது. 3வது ஹராமு. என்ன ஹராமு? ஆண்களை பொறுத்த அளவுல பெண்களை மாதிரி 3 நாள் துக்கம் அனுஷ்டிப்பது என்பது ஹராம். இப்ப ஆண்கள் இருக்கிறாங்க, இப்ப நம்ம இருக்கிறோம். நமது தகப்பனார் இறந்து விட்டார். 3 நாளைக்கு சாப்பிடாம, 3 நாளைக்கு தலையை சீவாம, 3 நாளைக்கு நல்ல ட்ரெஸ்ஸை கொடுத்தாம, 3 நாளைக்கு முக்கில சவத்தை பார்த்துட்டு அழுதுட்டு இருக்கணுமா? ஆண்களை பொறுத்த அளவில் துக்கம் அதாவது இறந்த உடனே ஒரு கவலை இருக்கும். நல்லா கவனிச்சுக்கணும். துக்கம் அனுஷ்டிப்பது,
ஆண்களை பொறுத்த அளவில் 3 நாளோ 2 நாளோ இப்படி அனுஷ்டிப்பது ஹராம், கூடவே கூடாது. ஆண்களை பொறுத்த அளவில் நம்ம தகப்பனாரே இறந்து விட்டார். உதாரணத்திற்கு சொல்றேன், நேற்று வியாழக்கிழமை நமது தகப்பனார் இறந்து விட்டாரு, அடக்கம் செஞ்சாச்சு, கத்த பாத்தியா ஓதியாச்சு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை நமக்கு என்னது? பெருநாள். வெள்ளிக்கிழமை நமக்கு பெருநாள். அப்ப வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு வர்றோம், நமக்கு பெருநாள் அல்லவா இல்லையா? அப்ப இதற்காக அழகான ஆடையை உடுத்தி கொண்டு நறுமணம் பூசுவது, வெள்ளிக்கிழமை நறுமணம் பூசுவது சுன்னத்து. வெள்ளிக்கிழமை குளிப்பது சுன்னத்துங்க. குடும்பத்தோடு மனைவியோடு இல்லறம் கூடி குளிப்பது சுன்னத்து. நேற்று நமது தகப்பனார் இறந்து விட்டாரு, வெள்ளிக்கிழமை கடமையான குளிப்பை குளிச்சுட்டு இந்த ஜும்மா என்பது நமக்கு பெருநாள் தொழுகைக்காக வர்றோம், இந்த ஜும்மாவுக்காக வர்றோம், புத்தாடை அணிந்து கொண்டு வர்றோம், நறுமணத்தை பூசி கொண்டு வர்றோம். இது கூடுமா? அழகா கூடும். யாரு கூடாதுன்னா யாரும் கேட்க முடியுமா? நேற்று உன் தாயார் இறந்து விட்டார், என்ன புத்தாடையில் அணிஞ்சிருக்க? ஆண்களை பொறுத்த அளவுல அந்த இறந்த நேரத்தில் தங்களுடைய கவலைகளை வெளிப்படுத்துவார்கள், அதற்கு அனுமதி இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பேரன் அல்ல பேரனோ பேர குழந்தையோ இறந்த பொழுது பார்ப்பதற்காக வருகின்ற பொழுது அந்த நேரத்தில் தமது கவலையை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும். அழுகிறது 2 வகை இருக்குது. சாதாரணமாக சப்தம் இல்லாமல் அழுகிறது, கண்ணிலிருந்து தண்ணீர் வடியும். சில பேர் ரூபாய்க்கு வாங்கி அழுகுறாங்க. பிற சமுதாயத்தை சார்ந்தவர்களை பார்க்குங்க, இறந்த வீட்டுக்கு ஒப்பாரி வைக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. வாடகை கொடுத்தா சூப்பரா அழுவாங்க. அது இஸ்லாத்தில் கூடாது, அறியாமை காலத்தில் இருந்தது. இவனுக்கு அழுகையே வராது. ஒரு 10 பேரை ஒரு 100 ரூபாய்க்கு வாடகைக்கு அமர்த்தி ஒரு நாள் ஒப்பாரி வைப்பாங்க. அறியாமை காலத்தில் அதை இஸ்லாம் தடை செய்கிறது. அப்ப கண்ணியமிக்கவர்களே, அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுகிறாங்க, சப்தம் இல்லாம அழுகிறாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே நீங்களுமா அழுவுறிய? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? உள்ளம் கவலை அடைகிறது, கண்கள் கண்ணீர் சிந்துகிறது, இது ஆகுமானது, இது இறைவன், இதன் மூலமாக இறைவன் இரக்கம் காட்டுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆண்களாக இருந்தால் எப்படி துக்கம் அனுஷ்டிக்கணும் அதான் சொல்றேன். பெண்களை போன்று புத்தாடைகளை அணியாமல், நறுமணம் பூசாமல், சீவாம அப்படி இருக்கக்கூடாது. ஆண்களை பொறுத்த அளவுல இறந்தாச்சு, தந்தை இறந்தாச்சு, தாயார் இறந்தாச்சு. அப்ப என்ன, அந்த நேரத்தில் அழுகை வருகிறது, மௌனமாக அழுகிறோம், இறந்தவருக்காக துவா செய்கிறோம். துவா செஞ்சு அடக்கம் செஞ்சுட்டா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் 3 நாள் கருப்பு சட்டையை போடுறதா? 3 நாள் இப்படி அமைதியா இருக்கிறதா? ஆண்களை பொறுத்த அளவில் இறந்தவுடன் தங்களுடைய கவலைகளை வெளிப்படுத்த வேண்டுமே தவிர, பெண்களை போன்று கணவன் அல்லாத மற்றவர்கள் இறந்ததற்காக பெண்கள் 3 நாட்கள் கவலையாக இருப்பார்களே, அதே போன்று ஆண்கள் இருக்கக்கூடாது. இஸ்லாம் அதை சொல்லுகிறது. இங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நீங்க பாருங்க. பத்ர் சஹாபாக்கள் வஃபாத்தானாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாள் துக்கம் கொண்டாடினாங்களா? உஹது சஹாபாக்கள் இறந்து போனார்கள். ஒரு 3 நாள் யார்ட்டையும் பேசாம, நல்ல ட்ரெஸ்ஸை அழுத்தாம அப்படியே அமைதியாக இருந்தார்களா? தங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் இறந்து போனார்கள், 3 நாட்கள் துக்கம் நிஷ்டார்களா? இல்லை. இறந்தவுடன் அந்த நேரத்தில் தமது கவலையை வெளிப்படுத்தினார்கள். பிறகு சகஜமான நிலைக்கு வந்து விட்டார்கள். ஆண்களை பொறுத்த அளவில் கவலையைத்தான் வெளிப்படுத்த வேண்டுமே தவிர, பெண்களை மாதிரி 3 நாளுக்கு துக்கம் அனுஷ்டிப்பது ஆணுக்கு தகாது, ஆகாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. ஒரு 4-5 ஹதீஸ்கள் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, லா யஹில்லு லிம்ரஅத்தின் தூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி அன் துஹித்த அலா மய்யித்தின் ஃபௌக ஸலாசி லயாலின்.
பெண்களை பார்த்துதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இறைவனை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய, மறுமை நாளை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு இறந்து போனவருக்காக வேண்டி 3 நாட்களுக்கு மேல் துக்கம் அனுஷ்டிப்பது ஆகுமாகாது, கூடாது. இல்லா அலா ஜௌஜின், அவளுடைய கணவனுக்கே தவிர அர்பஅத அஷ்ஹுரின் வாஸிரா, மற்றவருக்கு 3 நாட்கள் என்று சொன்னால் அவளுடைய கணவனுக்கு 4 மாதங்கள் 10 நாட்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. கண்ணியமிக்கவர்களே, ஏன் இஸ்லாம் ஆண்களுக்கு வைக்கல, பெண்களுக்கு? ஒரு கேள்வி எழுகிறது. ஆண்களுக்கு துக்கம் அனுஷ்டிக்க கூடாது. இறந்த நேரத்தில் நம்ம சில பேர் சத்தம் போட்டுலாம் அழுவோம், அதெல்லாம் கூடாது, இஸ்லாத்தில் கூடாது. கவலையாக இருக்கிறோம், ஆனந்த கண்ணீர் வடிக்கிறோம், அதோடு சரி. ஏன் இஸ்லாம் ஆண்களுக்கு இப்படி 3 நாட்களுக்கு துக்கம் அனுஷ்டித்தால் அது ஹராம் என்று சொல்கிறது என்று சொன்னால், பெண்களுக்கு அந்த அனுமதியை கொடுத்திருக்கிறது என்று சொன்னால், பெண்களுக்கு பொறுமை கம்மி. பெண்களை பொறுத்தளவில் கில்லத்து சபர், சகிப்புத்தன்மை கம்மி. இந்த விஷயத்தில் அவர்கள் சகிப்புத்தன்மையோடு பொறுமை காக்க வேண்டும் என்பதற்காக குறைந்தபட்ச அளவு 3 நாட்கள். மற்றவருக்காக கணவனாக இருந்தால் 4 மாதங்கள் 10 நாட்கள். ஆரம்பத்தில் வழக்கம் சொன்னேன். ஏன் அப்படின்னு வழக்கம் சொன்னேன்? இரண்டாவது, பெண்களை பொறுத்த அளவில் ஒரு பேரிடியான, ஒரு அதிர்ச்சியான சம்பவங்களை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. பலகீனமான மனசு பெண்களுக்கு. அந்த பலகீனமான மனசு இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் சகஜ நிலை வருவதற்கு கொஞ்சம் நாட்கள் பிடிக்கும். எனவே தான் கணவனுக்காக வேண்டி 4 மாதங்கள் 10 நாட்கள், கணவன் அல்லாத மற்றவர்களுக்காக 3 நாட்கள். பெண்கள் அவ்வளவு சீக்கிரத்தில் சகஜ நிலைக்கு வரமாட்டாங்க என்பதற்காக வேண்டி பெண்களுக்கு கணவன் அல்லாத மற்றவருக்காக வேண்டி 3 நாட்கள் துக்கம் அனுஷ்டிப்பது ஜாயிஸு. அந்த 3 நாள் 2 நாளாகவும் இருக்கலாம், 2 நாள் 1 நாளாகவும் இருக்கலாம், அல்லது 1 நாள் கூட அந்த நேரத்தில் துக்கம் அனுஷ்டித்து ஒரு 3 மணி நேரம் கழிச்சு அந்த பெண்கள் சகஜ நிலைக்கு வரலாம். ஜாயிஸு, கண்டிப்பு கிடையாது. ஆண்களை பொறுத்த அளவில் அப்படி கிடையாது. எதையும் தாங்கும் இதயம் அல்லாஹ் ஆண்களுக்கு வைத்திருக்கிறான். எதையும் கடந்து போகக்கூடிய ஒரு ஆன்மாவை, ஒரு உள்ளத்தை இறைவன் ஆண்களுக்கு வைத்திருக்கிற காரணத்தினால் 100ல் 101, 102. நீங்க பலஸ்தீன பகுதியில் பார்த்தீங்கன்னா, காசா பகுதி அந்த மக்களை பார்த்தீங்கன்னா தினம் தினம் அழிஞ்சு போறாங்க. இப்படி துக்கம் அனுஷ்டிக்கணும்னா சாவர வரைக்கும் அவங்களுக்கு துக்கம் அனுஷ்டிக்க வேண்டியது வரும். ஆண்களை பொறுத்த அளவில் எதையும் கடந்து போய் விடுவார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாம் அல்லாஹ்விற்கே சொந்தம், அல்லாஹ்விடம் இருந்து வருகிறோம், அல்லாஹ்விடத்துக்கு நாம் போகிறோம். இந்த ஒரு வார்த்தையை சொல்லி துக்க நேரத்தில் இதை சொல்லி தங்களை ஆசுவாசப்படுத்தி கொண்டு மறுகணமே, மறுநாள் அல்ல, மறுகணமே அவர்கள் சகஜ நிலைக்கு சென்று விட வேண்டும் என்று இஸ்லாம் கேட்டுக்கொள்கிறது. கண்ணியமிக்கவர்களே, ஏன் சொல்றேன்னா, சில ஆண்கள் மனைவிமார்கள் இறந்துட்டாங்க, இந்த கணவன்மார்களுடைய அட்டகாசத்தை தாங்க முடியல. சில இடத்துல பார்க்கும் பொழுது இவங்க 40 நாள் வெளியே வரக்கூடாது என்று சொன்னது. மனைவி இறந்து விட்டால் அடுத்த கணமே அடக்க முடிஞ்சோன்னு சகஜ நிலைக்கு வந்துடணும். சாயங்காலமே அத்தரை போட்டுடலாம், நறுமணத்தை பூசலாம், புத்தாடை அணிந்து கொள்ளலாம், இஸ்லாம் சொல்லுகிறது. இந்த 40 நாளைக்கு உதாரணத்திற்கு சொல்லணும்னா, இப்போ நாளைக்கு ஹஜ்ஜிப்பு நாள் உதாரணத்திற்கு, இன்னைக்கு என் மனைவி இறந்து போறா, அப்ப கணவன்மாரு குர்பானி கொடுக்க ஆடு வச்சிருப்போம். மனைவி இறந்துட்டா அப்ப நாளைக்கு குர்பானி கொடுக்க கூடாது, பிற 11ல் கொடுக்க கூடாது, 12ல் கொடுக்க கூடாது, 13ல் கொடுக்க கூடாது. 40 நாள் துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும். எவன்டா சொன்னது? ஆண்களை பொறுத்த அளவில் நாட்களே கிடையாது. இறந்த நேரத்தில் கவலை படுத்த வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஸல்லல்லாஹு வாழ்க்கையை பாருங்கள். தமது உறவினருக்காக வேண்டி 3 நாட்கள் துக்கம் அனுஷ்டிக்கல, 1 நாள் கூட துக்கம் அனுஷ்டிக்கல. இறந்த சமயத்தில் கவலையை வெளிப்படுத்தினார்கள். நல்லது கெட்டதுக்கு வரமாட்டான், ஒரு கல்யாண காட்சிக்கு வரமாட்டான். ஒரு கல்யாணத்துக்கு கொடுத்து பார்த்தா 40 நாள் ஆகல. கணவன்மார் மனைவி இறந்திருப்பாங்க, இவருக்கு என்னடா இத்தா 40 நாள், இவளுக்கு என்ன இத்தா? ஒரு ஆணுக்கு இத்தா இருக்கிறதா? ஆனால் இந்த சமுதாயத்தில் நடக்கிறது. 40 நாள் கழிச்சு தான் வெளியே போகணும், 40 நாள் கழிச்சு தான் நல்லது உள்ளதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று
ஒரு மூட நம்பிக்கை இஸ்லாமியர்களிடத்தில் இருக்கிறது. இஸ்லாம் இதை தகர்க்கிறது. ஆண்களை பொறுத்த அளவில் பெண்களை மாதிரி 4 மாசம் 10 நாட்களோ 3 நாட்களோ துக்கம் அனுஷ்டிப்பது கிடையவே கிடையாது. அந்த நேரத்தில் அடக்கத்தோடு முடிந்து விட்டது. அதற்கு பிறகு அவர் சகஜ நிலைக்கு வந்துவிட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. எனவே தான் 3வது பாயிண்டாக இஸ்லாம் சொல்லக்கூடியது, ஆண்களுக்கு துக்கம் அனுஷ்டிப்பது ஹராம், கூடவே கூடாது என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. எனவே இஸ்லாம் சொல்லி காட்டிய அந்த அடிப்படையில் வாழ்வதற்கு வல்ல இறைவன் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.